அன்பு நண்பர்களே, வணக்கம். நடிகர் திலகத்தோட தியாகம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதில் இந்த வரி வருது, தவறிய வானம் மண்ணில் விழுவதில்லையே அப்படின்னு. என்ன, அது ஒரு தோற்றப்பிழையாக இருக்கலாம், ஒரு காணல் நீராக இருக்கலாம், ஒரு கற்பனை நயமாக இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க்குக்கு ரொம்ப கஷ்டம்னா அதில் கொஞ்சம் லஞ்ச லாவணியங்கள்லாம் உண்டு சுற்றி. அவர் நேர்மையாளராக இருப்பார். அப்போ அவருக்கு கைமாற்றி யார்கிட்ட வாங்குவார்னா பியூன்கிட்ட வாங்குவார். பியூன் சில நேரம் ஏதாவது அவசரம்னா இவர்கிட்ட வாங்கிக்கிடுவாங்க. அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்காரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் யார், பியூன் யார், நீ யார்? நீ ஒரு என்ன இதில் இருக்கிற, ஒரு அதிகாரி இதில் இருக்கிற, அவர்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீ கடன் வாங்குகிற நிலைமையே இருக்காதில்ல அப்படிங்காரு. தேவையில்லைப்பா, நம்மளுக்கெல்லாம் அந்த பொல்லாப்பு தேவையில்லைப்பா அப்படின்னு அவர் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கார், உறுதியாக இருக்கார், நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறாரு. அது மாதிரி இன்னொரு சம்பவம், எங்கள் குடும்பத்தில் என் தம்பி நாங்கள் சென்னையில் இருக்கும்போது அவன் தூத்துக்குடியில் எங்கள் பெரியம்மா வீட்டில் வளர்ந்தான். ஏற்கனவே எங்கள் பெரியம்மா வீட்டில் 5 பேர். அப்போ எங்கள் அம்மா அங்கே டீச்சராக இருந்ததுனால நாங்கள் 3 பேர். இவனை சரியாக ஸ்கூலுக்கு போகும்போது கவனிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு 9 மாதத்துல இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, குட்டி பையன் தானே, நாங்கள் வச்சு வளர்த்துக்குறோன்னு. அப்போ இங்கே தான் ஃபுல்லாக அவன் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தூத்துக்குடியில் தங்கி இங்கே பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்தான். ஆனால் எங்கள் பெரியம்மா வீட்டில் கொஞ்சம் வறுமை, கொஞ்சம் சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டம். ஆனால் பக்கத்துலேயே எங்கள் அப்பாவோட உடன் பிறந்தவர்கள், அத்தை வீடுலாம் பக்கத்தில். அப்போ காலையில் கூட அவனுக்கு ஏன்னா அந்த நேரங்களில் சத்துணவுலாம் கிடையாது. காலையில் கூட அவனுக்கு அந்த இட்லி இதெல்லாம் வாங்கி கூட கொடுக்க முடியாத நிலமை. அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க, பக்கத்தில் தானடா அவங்க அத்தை வீடு இருக்குது, போய் சாப்பிட்டு போடா அப்படின்னா கேட்க மாட்டான், வீம்புபடியாகவே இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 11 மணிக்கு இன்டர்வல் விடும்போது டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு கொடுக்குன்னு பக்கத்தில் தான் வீடு ஓடி அப்போ கஞ்சி வடிச்சிருப்பாங்க, அந்த வடிகஞ்சி, அதை குடிச்சிட்டு கருப்பட்டியை வச்சு கடித்து குடிச்சிட்டு ஓடிடுவான். அங்கே பசி எடுத்ததுன்னா பள்ளிக்கூடத்தில் அந்த இதை எடுத்து பச்சை தண்ணி எடுத்து பானையில் எடுத்து குடிப்பான். அங்கேயும் ஒரு லில்லி டீச்சர்னு ஒரு டீச்சர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நல்லா தெரியும். அவங்க ஏதாவது சாப்பாடு கொண்டு கொடுத்தாலும் எதுவுமே வாங்க மாட்டான். அதாவது வயிற்றில் ஈரத்துணி கட்டின மாதிரி வைராக்கியமாக இருப்பானே தவிர்த்து வேறு அடுத்தவங்ககிட்ட வாங்கணுங்கிறத இருப்பான். இப்போ நல்ல ஒரு அதிகாரியாக நேவியில் இது பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்து எல்என்டியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவனுடைய குணம் என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான், வேறு யார்ட்டையும் போய் வாங்கணும், நம்மளுடைய அந்த தன்மான இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு எண்ணம். அப்புறம் இன்னொரு கதை ஒன்று வாசித்தேன். அது என்னென்னா, ஒருத்தர் இப்படி ஒரு இதில் தான் ஒரு கிராமத்தில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மழையெல்லாம் பெய்யாமல் விவசாயம் நொடிஞ்சு போயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, மனைவிட்ட சொல்லிவிட்டு அவளும் அந்த இதெல்லாம் வயல் வேலையெல்லாம் செஞ்சு ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது. அப்போது அந்த இது போடணும்னு சொல்லிவிட்டு விதப்பாகணும்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்கிட்ட, அந்த கிராமத்தில் நகரத்துலேருந்து கிராமத்துக்கு கடன் கொடுக்குற ஒரு கந்து வெட்டிக்காரங்கிட்ட பெரிய கடனை வாங்கிடுறாரு. வாங்கி செஞ்சால் அது மழை பொய்த்து போயிடுது. இவர் நஷ்டத்தில் விழுந்துடுறாரு, சமாளிக்க முடியல. என்னடா பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு தவணையை சொல்லிவிட்டு, அப்போ ஒரு இதை அவனுக்கு பாகத்தை விற்று கொடுத்துட்டு மீதி ஒரு பாதியை கடனாக வச்சுட்டு, சரி நான் நகரத்தில் போய் வேலையை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. போகிற இடத்துல அவர் போதாத நேரம் ஆசைப்பட்டு சரியான அந்த கடித தொடர்பு அதெல்லாம் இல்லாததுனால அப்படியே அங்கேருந்து என்ன பண்ணிடுறாரு, இங்கே வந்துடுறாரு. அதாவது மும்பை வந்துடுறாரு. கொஞ்சம் இன்னும் நல்ல வேலை பார்த்து வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலையாவது பார்த்து கூலி வேலை எது செஞ்சாலுமே நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போகணும். இதுக்கு இடையில் என்னென்னா, இவங்க 2 பேருக்குள்ள சரியான தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் நல்ல பணம்லாம் சம்பாதிச்சு திரும்ப பார்த்தா இவருடைய மனைவி யார் கடன் கொடுத்தானோ அவனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க அவரை அப்பான்னு சொல்லுது.
அப்போ இவர் ஊருக்குள்ளே எல்லையில் நுழையும் போதே இவர்கிட்ட கதையெல்லாம் சொல்லிடுறாங்க. இவர் நம்பலை. என்ன பண்ண முடியும்? கண்ணால் பார்த்துட்டு அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அதுக்கப்புறம் என்னத்தை அவரால் செய்ய முடியும்? அதுக்கப்புறம் திருப்பி வந்து பழைய இடத்துக்கே போயிடுறாரு. அப்போது என்ன அப்படின்னா, அந்த மனத்திட்பம் வந்து இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஊர்கள்லேயே அவங்களுடைய ஒரு வகையில் பார்த்தோன்னா, அந்த லேடி வந்து அந்த மனைவி வந்து விவசாய கூலியாக இருந்தாலும் ஒரு போராடி வந்து பிள்ளைகளை வளர்த்துருக்கலாம். புருஷனை நினச்சிக்கிட்டு சரி இன்றைக்கி நல்லா நாளைக்கு வருவோம் அப்படின்னு மானத்தோடு வாழ்வோன்னு நினச்சி இருக்கலாம். அப்போ அதில் தான் அது மாதிரி சொல்கிறோம். அதாவது எந்த மாதிரி, அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து 4 பேர் 4 விதமாக சொல்கிற அளவுக்கு இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருந்தது அப்படின்னா, அது வந்து இது மாதிரி நிறைய நம்ம இன்றைக்கி நம்ம பேப்பரில் எடுத்தோன்னா இந்த மாதிரி நிறைய வந்து கேள்விப்படுறோம்னா இன்னும் ஒரு 5% அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு வகையில் பரிதாபமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் நிலைமை, அந்த இதெல்லாம் பின்னாடி அந்த கணவனோட நிலைமை இதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, கணவன் பண்ணிடுறான். அவருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போ இவர் ராதாரவி சொல்கிறாரு. ராதாரவி இப்போ ஒரு பேட்டியில் 2 நாள் முன்னாடி சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து எங்கள் அம்மாவை தான் நான் உயர்வாக சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பா அப்படி தான். அவருக்கு எத்தனை ஒரு 5 வீடு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியாது. அவரெலாம் வந்து இதுக்கு போகும்போது 16 கார் வச்சுருந்தோம். அவர் ஜெயிலுக்கு போன பிற்பாடு எல்லாத்தையும் விற்று நான் சைக்கிளில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். ஆனால் எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் எங்களை வந்து அவர் சொல்கிறார். என் தங்கச்சி நிரோசாவுக்குலாம் அது தெரியும். ரொம்ப ஒரு கட்டுப்பாடாக ரொம்ப இது பண்ணி எங்கள் அம்மா வந்து உழைச்சி எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணி எங்களை வளர்த்தாங்க. ஆனால் அப்போ கூட எங்கள் சொந்தக்காரங்க யாருமே கிட்ட வரல. ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை. இவங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாத சூழ்நிலை, எதிர்ப்பு. அதனால் அவர் வந்து அவங்க அம்மா ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. ஆனால் அவங்க அப்பாவை தாழ்த்திட்டாரு. இந்த மனுஷன் இப்படி இது பண்ணி பேருக்கு எடுத்து இது பண்ணுறாருன்னு. அதாவது அந்த சந்திரபாபு பாட்டு தான் ஞாபகம் வருது. சின்ன மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது, பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருதுன்னும் போது மனித வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய நடத்தை வந்து ரொம்ப முக்கியம். சரி, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, சூழ்நிலை இந்த மாதிரி அமையுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நிற்கணும், தாங்கி பார்க்கணும், வீக் ஆகிடக்கூடாது. பலகீனமாக ஆனாலே அங்கே சோழி முடிஞ்சுது. நம்ம வந்து ஒரு அப்போ என்ன ஆயிரும், ஒரு கண்டிப்பாக ஒரு தப்பை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான மதிப்பு வந்து கிடைக்காது. சரி, ரொம்ப ஒரு துயரமான ஒரு பலகீனமான இடத்துல வந்து 2 பிடிமானம் இருக்கும். ஒன்று வந்து கடவுள்கிட்ட நம்ம இதை மன்றாடி இது பண்ணலாம், அதுக்கு அப்புறம் போராடிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று நல்ல மக்கள், நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய தூய மனசுள்ள இல்லை சகோதரர்களோ நண்பர்களோ உறவினர்களோ அவங்ககிட்ட போய் கேட்கலாம். அந்த நேரங்களில் ஒரு உதவின்னு கேட்குறது ஒன்று அந்த மாதிரி கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தேவையான நேரங்களுக்கு வந்து கேட்கலாம். ரொம்ப அதை வந்து நான் வந்து தன்மானம் இதுன்னு சொல்லலை. ரொம்ப இழிவாக பேசுகிறவங்ககிட்ட தான் போக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்து நம்மளை வந்து காத்துக்கிடணும். ஆனால் வந்து அதற்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கீழான செயல்களை வந்து செஞ்சு நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம குடும்பத்தை இது பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து உட்காந்து வருத்தப்பட வேண்டியிருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்ந்தவங்க, பின்னாடி வந்தாங்க, பணம் வந்தால் எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. அதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் பட்ட கரை மாதிரி தான், அது பளிச்சுன்னு எல்லாருக்கும் அது தெரிஞ்சு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மேக்சிமம் வந்து ஒரு கரை இல்லாத வாழ்க்கை, ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஒரு மனத்திடமான வாழ்க்கை, 4 பேர் வந்து ஒரு நல்ல விதமாக சொல்கிற வாழ்க்கையை தான் வாழ்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். மிக்க நன்றி.